ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தெய்வத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பூமியில் எல்லாவற்றை குறித்து அறிகிறதுக்கு ஏதாவது ஒரு புத்தகமோ கூகுளோ உதவி செய்யுது. ஆனால் தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் எந்த படிப்பினையும் கிடையாது. ஆகையினால தான் இந்த தேவன் தன்னுடைய வார்த்தை எழுதி கொடுத்தார். மற்ற புத்தகங்கள் எழுதினவர்கள்லாம் எங்கேயோ இருப்பாங்க. வாசிக்கும் போது அவருடைய உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்ள நம்மளாக தான் எஃபர்ட் எடுத்து புரிந்து கொள்ளணும். ஆனால் அந்த தெய்வத்தை குறித்து அறியும் பொழுது வேதத்தை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற எல்லா வேத எழுத்துக்களும் தெய்வ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதாக இருக்கிறது. இப்போ உங்கள் கையில் அந்த பைபிள் இருக்குது அப்படின்னா அந்த எழுதினவரும் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கடவுளுடைய ஆசை புரியல, தரிசனம் புரியல, இதை இவர் ஃபீலிங்காகவே வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கக்கூடாது. பெருக்கத்தினுடைய எண்ணம் இருக்கணும். ஸோ இன்னைக்கு அடுத்து செழிப்பை குறித்து ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள நம்ம மனசு நிரப்பப்படணும். தெளிவான ஒரு கண்ணோட்டம் உள்ள இருக்கணும். ஏன்னா வசனத்தையே தப்பு தப்பாக பார்க்க வச்சு அதையும் நம்ம சரின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ரொம்ப டேஞ்சரானது. வாசிங்க 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காரியத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. கிறிஸ்தவர்கள் தான் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை இல்லாமல். இருமாப்பு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தர்கிட்ட இல்லை. அந்த இல்லாத ஆளை பார்த்த மாத்திரத்தில் ஒரு பகட்டு பாரு ஒன்று வரும் பார்த்துறீங்களா? நேற்று வரைக்கும் நம்மளும் அந்த நிலையில தான் இருந்திருப்போம். இன்னைக்கு ஒரு சின்னதாக அப்படி துளிர் விட்டு அப்படி வரும்பொழுது நம்மளை அறியாமலே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றுமில்லாத ஆட்களை பார்க்குற அந்த பார்வை இப்போ எது இவர் இப்படி பார்க்க வைக்குது அப்படின்னா இவர்கிட்ட இருக்கிற பணம். ஆகையினால தான் பணம் இந்த பூமியில் இருக்குது, தேவனுடைய ஆசீர்வாதம். ஆனால் பணத்தை பார்க்கல அந்த ஆத்மா முக்கியம், அந்த உறவு முக்கியம். அநேகர் பார்த்தீங்கன்னா பணம் வந்துருச்சுன்னா உறவே கண்ணுக்கு தெரியாது. பகட்டுப்பார் அந்த இருமாப்பு உள்ள வரக்கூடாது. இது யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள். ஆனால் தேவனை குறித்து சரியான அறிவில்லாமல் அப்படிப்பட்டவர்களுக்கு அதை எழுதுறாரு. ஆனால் அப்படி சொல்லிட்டு வரும்பொழுதே சொல்றாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம தேவன் மேல நம்பிக்கை வைங்க. பணம் வந்த உடனே ஒரு இந்த கைகாலெல்லாம் புரியாமல் அப்படி ஆடுறது, அந்த மிதக்கிறது, அந்த மாதிரிலாம் வேண்டாம். அந்த அனுபவத்துக்குள்ளெல்லாம் உங்களுக்கு போக வேண்டாம். ஏன்னா இதை தந்தது கர்த்தர், இதை தந்தது தேவன். அந்த தெய்வத்தின் மேல நம்பிக்கை பணத்து மேல இல்லை. அதனால தான் சில நேரங்களில் பணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். பணம் இல்லாத போது அப்படியே உடஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஐயா கையில் பணம் இல்லை போல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க கையிலேருந்து காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்க மாட்டாங்க. மாறா நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதை பார்க்கணும் அதிகமான அமௌண்ட் வச்சு கையில் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அது என்னமோ தெரியல, அது அப்படி ஒரு இது. கடையில் போய் காசு கொடுத்து தங்களுக்கு தேவையான அந்த நன்மையை அவங்களால வாங்கும் போது பணம் இவங்களை விட்டு போகுதுன்னு நினைக்கிறாங்க. அதே பொருள் நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருளுடைய மதிப்பை பார்க்கலும் அதிகமாக எந்த அளவுக்கு பணம் அந்த ஆளை பிடிச்சி வச்சிருக்கு பாருங்களேன். பணம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. 2 எஜமான் யாரு? ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு. இல்லை, உலக பொருள். பணத்தை குறித்து பேசுறாரு. இந்த பணம் உள்ள வந்துச்சுன்னா அது என்னை ஆளுகை செய்யும், அது என்னை நடத்தும். ஆகையினால தான் யாரு கையில் இதை கொடுக்குறாரு ரொம்ப முக்கியம். அந்த ஆள் ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த குவாலிட்டிக்குள்ளே வந்துருங்க. கர்த்தரை மாத்திரம் நம்ப பழகுங்க. அப்போ நான் கர்த்தரை மாத்திரம் தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேங்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு சில எக்ஸசைஸ்லாம் செஞ்சு சொல்லி கொடுக்குறாரு. இப்படி இருந்தீங்கன்னா நீ அப்படி ஆயிரலாம். ஆண்டவர் உண்மை மாத்திரம் நம்புகிறவனா இருக்கணும். ஆனால் பணத்தை நான் மிச்சமாக வச்சு இந்த பூமியில் உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் வாழணும். அப்போ பணம் இருக்குது, ஆனால் என்னைய அது ஆளுகை செய்யலை, நான் அதை ஆளுகை செய்கிறேன். எப்படி அதை காட்டுறது? அதுக்கு தான் ஆண்டவர் காணிக்கை, தசமபாகம், அந்த விதைப்பு, அறுப்புன்ற அந்த பிரமாணங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சது அதுக்கு தான். அதை நான் இப்பையிலேருந்து செய்யும் போது
நிறைய இருக்கும்போது நான் செய்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு பணம் விஷயம் இல்லை, உங்களுடைய இருதயம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய 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 உங்களை நம்பி கொடுக்க முடியும். எப்படி? ஏன் ஆண்டவருக்கு 10 கொடுத்துருக்க முடியாதா? 5 தாளந்து கொடுத்த இடத்துல 10 கொடுத்துருக்க முடியாதா? 5 கொடுத்தா அவன் இன்னும் 5ஐ சம்பாதிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவனுக்குள்ள இருந்து வெளியில வரும். அப்படி வரும் பொழுது சொல்றாரு, இன்னும் 5 பட்டணங்களுக்கு நான் உன்னை அதிபதியாய் மாற்றுகிறேன். அதனால கொடுத்த காரியத்தில் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் போது, அப்ப ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு 100 ரூபா இருக்குதா, சந்தோஷம் ஆண்டவரே, இது உம்முடைய கரத்திலிருந்து எனக்கு வந்த நன்மை. அப்ப தேவை பெருசா இருக்குதே, இல்ல ஆண்டவரே இந்த தேவையை பாரிக்கலாம், இந்த பணத்தை பாரிக்கலாம், நீர் பெரியவராக இருக்கிறேன், என்னை ஒரு பொழுது வெட்கப்படுத்தாத தேவன். கடவுளோடு கூட இருக்கிற உறவு உங்களை அப்படி கொண்டு போகும். சொல்றாரு, நாம் அனுபவிப்பதற்கு, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு என்ஜாய், சந்தோஷப்படணும். நாம் அனுபவிப்பதற்கு தான் தேவன் எல்லாவற்றையும் தர்றாரு. உங்க கையில கொடுத்துட்டு பத்திரமா கொண்டு வந்து காணிக்கைப்பட்டியில போட்டுறணும், ஒன்ன கூட நீ தொட்டக்கூடாது, அப்படி சொல்லல. என்ஜாய் பண்ணுங்க, இந்த உலகத்தை அனுபவிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை தப்பான வழியில் இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தமான காரியங்கள்ல, நல்ல ட்ரெஸ் பண்றது, நல்ல உடுத்துறது, நல்ல வீட்டில் குடியிருக்கிறது, பிள்ளைகளை தரமான ஒரு கல்வியை கொடுக்கிறது, பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கிறது, சந்தோஷமா இருங்கன்றார். நாம் அனுபவிப்பதற்கு சகலவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். அது மாத்திரமல்ல, 18வது வசனம், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. வரப்போகிற அந்த காலத்துக்கு இப்பவே நீங்க பொக்கிஷமா சேர்த்து வைக்கிறது. எப்படி? பணத்தை இப்போ இங்கேருந்து ஃபாரின்ல போகிறோம் அப்படின்னா, அமெரிக்கா போகிறதுக்கு முன்னால் இந்தியன் கரன்சி உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, ஆனால் இங்கே போனால் இது செல்லாது. அப்போ இங்கே போகிறதுக்கு முன்னால் இங்கே என்ன பண்ணுறோம்? எக்ஸ்சேஞ்சில் கொடுத்ததை டாலராக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ பணத்தை பரலோகத்தில் அங்கே தானே நம்ம போகிறோம். அப்போ பரலோகத்துக்குள்ள நம்ம போகும்போது இது எனக்கு அங்கே உதவி செய்யணும். வரும் காலத்திற்கு பொக்கிஷமாய் சேர்த்து வைக்கிறது. எப்படி? இந்தியன் கரன்சி ருபீஸாக இருக்குது, அதை ஹெவன் கரன்சியாக அதை மாற்றணும். எப்படி மாற்றுறது? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உதார குணம், அந்த தாராளமா ஏழைக்கு இறங்குகிறவன், கர்த்தருக்கு எல்லாம் கொடுத்து வைக்கணும், ஆண்டவரை கடனாளி ஆக்கி வைக்கணும். இங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் விதைக்கும் போது, சுவிசேஷத்திற்காக நான் கொடுக்கும் பொழுது என் பணம் இப்போ கன்வெர்ட் ஆகுது. ஒருவேளை இங்கே நம்ம குறைச்சல் இருந்த மாதிரி தெரியலாம், இதெல்லாம் செய்கிறதுனால ஒரு பொழுது ஆண்டவர் குறைச்சல் வைக்கிறது இல்லை. இங்கேயே இம்மையிலே 100 நீங்கள் திரும்ப பெறுவீர்கள்ன்றார். நிச்சயம் அந்த விதைப்பு அறுப்புன்றது வேலை செய்யுது. ஆனால் பணத்தை கன்வெர்ட் பண்ணும் பொழுது தான், நான் போகும்போது அங்கே நம்மளை தாவீதை யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? சாலமோன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாரையும் தெரியாது. அப்படி ஒரு இடத்துக்குள்ள தான் நீங்கள் நித்தியத்துக்கு நீங்கள் வாழ்றதுக்கு நீங்கள் இங்கே விரும்புகிறீங்க. அப்படி போகும்போது யாரையுமே தெரியாத ஒரு ஊரில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு தெருக்குள்ளே வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? ஏலியன் மாதிரியே இருப்பீங்க. ஆனால் இங்கேயே நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் வேலை செய்யும் போது, ஒருத்தங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுக்குறேன், ஒருத்தனை பெட்ரோல் போட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர்றேன், ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக போகும்பொழுது அவங்களுக்காக சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறேன், ஏதோ ஒரு காரியம் நான் செய்யும் போது, தேவ ராஜ்யத்தை நிமித்தம் நான் செய்யும் போது, அவங்க நமக்கு முன்னால் அங்கே போய் இருக்கிறாங்கன்னு வைங்க, நம்ம போன உடனே பரலோகத்தில் நம்மளை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கல்யாண வீட்டுக்கே போறீங்க அல்லது ஏதோ ஒரு புது இடத்துக்கு போயிடுறீங்க, பார்த்த உடனே உங்களை கூப்பிடுறாங்க இல்லையா? எக்கா இங்கே வாங்க, எக்கா இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்கல்ல. பரலோகத்தில் அப்படி கூப்பிட்றதுக்கு இடம் இருக்கணும், யாராவது தெரிஞ்ச ஆள் இருக்கணும். எனக்கு போதும் எனக்கு போதுனே வாழ்ந்த ஒரு வாழ்க்கை நம்ம முந்தி போயிட்டோம். ஒருத்தரும் தெரியல இயேசுவை தவிர. இயேசுட்ட போகிறதுக்கு முன்னால் இங்கே நிறைய கூட்டம் உள்ள இருக்குது. அப்படி இல்லை, நம்ம உள்ளே போகும்போதே 2 கரையில் நின்று அப்படி கைதட்டி நம்மளை வரவேற்கணும். அதுக்குத்தான் உதவி செய்கிறது தான் இந்த பணம். இதுக்குத்தான் நாம் செழிப்பாக இருக்கிறது, இதுக்குத்தான் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறது.
நன்மை செய்கிறவர்களில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும். இவங்களால நான் படித்தேன், இவங்களால என் கல்யாணம் ஆனச்சு, இவங்களால எனக்கு என் வாழ்க்கை கட்டப்பட்டது, இவங்களால எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு, இவங்களால கடவுளை அறிந்து கொண்டேன், இவங்க தந்த அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன், என் வாழ்க்கையே மர்வமாயிடுச்சு. நன்மை செய்கிறதில் ஐஸ்வர்யவான்களாக இருங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு எவ்வளவு தேவைப்படும் தெரியுமா? அப்போ ஐஸ்வர்யவானா இருக்கக்கூடாது நான் சொல்றாரு. இருங்க, இருமப்பான சிந்தை வேண்டாம். இது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஐஸ்வர்யம். அதில் இருமாப்பு இருக்கக்கூடாது, மற்றவர்களை அற்பமாக நினைக்கக்கூடாது. இப்போ வாசிங்க 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவன். அப்போ இது உங்களுக்கு புரியும். போதும் என்கிற மனது நல்ல விசுவாசி, ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை தெரியாம அற்பமாக வர்றாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நிறைய வந்துருச்சு. உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ தான் இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் 9ஆம் வசனம், சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை ஒண்ணுமே இல்லாமல் வரும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களை ஆசீர்வதிச்சு பெருக்கிறது. பெருக்கின உடனே உள்ளுக்குள்ள வேற மாதிரி ஆயிடுறாங்க ஆட்களே. ஏன்னா பணம் வந்ததுனால இவங்களுக்குள்ள வந்த மாற்றம், அந்த மாற்றம் வந்துட வேண்டான்றாரு. பண ஆசை, பணம் நல்லது, பண ஆசை கெட்டது. பணத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை, அந்த இச்சை, நம்மளுடைய நம்பிக்கை தேவன் பேர்ல தான் வைக்கணும். அதனால தான் தாமரை இலை மேல இருக்கிற அந்த தண்ணி மாதிரியே வாழ பழகிறது. வச்சிருக்கணும், அது என்னை நடத்தக்கூடாது. வச்சிருக்கிறதுனால தாம் தும்னு போறதில்ல, கடவுள் சொல்லி போறது. இருக்கட்டும், நீ என்னை நடத்தக்கூடாது, நான் தான் உன்னை நடத்த, நீ என்னுடைய வேலைக்காரன். இந்த மனநிலைக்குள்ள வரும்பொழுதுதான் உங்க கையில தேவன் எதிர்பார்க்கக்கூடிய இந்த செழிப்பு மிச்சமாய் உள்ள வருவதற்கு நாம தகுதியான ஆட்களாய் மாறுறோம். அப்ப இந்த பண ஆசை இருக்கிறவங்க சுகத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, சுத்தி இருக்கிற எல்லா கடவுளுடைய நன்மைகளை இழந்து, எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஓடுறது பார்த்தீங்கன்னா பணம் பணம் பணம்னே ஓடிட்டே இருப்பான். ஸோ கொண்டு வந்து சேர்த்துருவான். ஆனால் கடைசியில் அதை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு கொடுப்பனே இருக்காது, அந்த அனுக்கிரகமே இருக்காது. நிறைய விஷயங்களை இழந்திருப்பான். நிறைய பேரை ஏச்சு மற்றவங்களுக்கெல்லாம் பொய் சொல்லி கலப்படம் பண்ணி எவன் எக்கெடுக்கிட்டு போனான், எத்தனை பேர் செத்தான்ன, ஏன் வயிறு நிறையணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பணம் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த செழிப்பை குறித்து ஆண்டவர் பேசலை. தேவனுடைய ராஜ்யத்தில் பண ஆசை இல்லாமல் இந்த பணத்தை உங்களுக்குள்ள எப்படி கொண்டு வர்றது? அது தேவனுடைய ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அது வேதனையை கூட்டார். உபாகமம் 8ஆம் அதிகாரம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். புசித்து திருப்தி ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுன்றார். அப்ப புசிக்க கூடாது, திருப்தி அடையவே கூடாதுன்னு சொல்லல. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் அப்படின்னா எதுக்கு இதை எழுதி வச்சிருக்கிறாரு? அது வேற யாருக்கு, அது வேற ஆளுக்கு சொல்லப்பட்டது. எது யாருக்கு? இந்நேரம் பணம் பணம் பணம்னு ஓடிட்டு இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு சொல்ல, எப்பா போதுன்ட்டாது இரு, முதல்ல கொஞ்சம் உன் மனைவி வைப்பார், உன் பிள்ளையோடு கூட கொஞ்சம் நேரத்தை செலவு செய், கொஞ்சம் உடம்ப கவனிச்சுக்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை தான் இந்த போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தி. நம்மளுக்கு இங்கே ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத ஆள் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு போதும் என்கிற கூடிய தேவபக்தி எனக்கு மிகுந்த ஆதாயம். பிள்ளைக்கு பீச கட்டியா அப்படின்னா போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி போடு, நல்ல சாப்பாடு உடுத்தி போடு, ஏதாவது மெடிக்கல் கூட்டிகிட்டு போ, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னா கையில் காசு இல்லை. அப்போ என்ன தான் செய்கிற? போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். யாருக்கு எப்போ சொல்லப்பட்டது? அவன் திருடுறான், பொய் சொல்கிறான், ஏமாத்துறான். ஏன்னா இன்னும் காசு காசுன்னு அலைஞ்சு திரிகிற ஒருத்தன் கடவுளை விட்டுட்டு
அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனையை எடுத்துட்டு நம்மால் ஒண்ணுமே இல்லாத இருக்கிற இவன் எடுத்து வச்சுட்டு இவனுக்கு இதே வசனத்தை சொல்லும் போது, ஓ அப்ப இப்படித்தான் இருக்கணும் போல. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, பழைய உடன்படிக்கைக்கே சொல்றாரு, புசித்து திருப்தியா இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தரை உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும், நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை நியாயங்களை கட்டளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும். அப்ப இதெல்லாம் பணம் வந்துச்சுன்னா நான் கெட்டு போயிடுவேன், எனக்கு தேவையில்லை நினைக்கிறவங்களுக்கு அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? அவரே தர்றேன்றாரு. முரண்பாடா இருக்குது. யாருக்கு எப்ப சொல்லப்பட்டது? ஆகினாலதான் ஆண்டவர் எனக்கு வரும்போது நீ இருமப்பா மாறிடாதேன்றாரு. உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, நன்றி சொல்லு, அவர் தான் உனக்கு நல்ல வீட்டை தர்றாரு. அதுல நீ குடியிருக்கும் போது வெள்ளியும் பொண்ணும் என்ன பண்ணணுமா? வெள்ளியும் பொண்ணும் பெருகினா இந்த ஒரு தூட வாங்கி வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் போட்டுட்டு தெரிவாங்களே, பார்த்துருக்கீங்களா? ஒரு தோடு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் போயிட்டு வந்துடுவாங்க, அடுத்து போகும்போது அவங்க காதில் தான் இந்த தோடு இருக்கும். ஏன்னா அவ்வளோதான் இருக்குது. இருக்கலாம், கிறிஸ்துக்குள்ள வரும்போது அப்படி இருக்கலாம். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இந்த தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறது தெரிந்து கொள்ளு. அது பெருகி இருக்கும்போது, வெள்ளியும் பொண்ணும் பெருகி இருக்கும்போது ஓம் மனநிலை எப்படி இருக்கணும்ன்றாரு. உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில் இல்லாதமான வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண் மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ எத்தனை இடத்துல வருது பாருங்க இந்த கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அதாவது நீங்கள் பெருகி இருக்கும் போது அதுக்கு காரணம் கர்த்தர். என் கையின் பிரயாசம், என் சாமர்த்தியம், நான் படித்தேன், ராத்திரி பகலா தூங்காம நான் உட்காந்து உழைச்சேன், இப்படி பேசிடாதீங்க. அதுக்கு பின்பாக இருக்கிற கடவுளை பாருங்க. உங்களுக்கு அந்த ஜீவனை கொடுத்து அந்த அறிவை தந்தது, உழைக்கக்கூடிய ஆற்றல், அந்த ஆசையை தந்தது. எத்தனை பேர் திறமை இருக்கு தெரியுமா? ஆனால் உங்களுக்கெல்லாம் சரியான வேலை செய்யக்கூடிய ஆசை இல்லை, ஆசையே இல்லை. 500 ரூபாய்க்கு வேலை ஓடிடுச்சு அப்படின்னாலே சோழி முடிஞ்சுங்க. இன்னும் இருந்தால் அடுத்த 500 ரூபா கூட பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு முடிஞ்சில்ல போதும். ஏன்? கண்ணோட்டம் தப்பு. நான் தேவனுக்காக, நான் பொழப்பு நடத்துறதுக்காக நான் வரல. அநேகர் கொடுக்கத்தக்கதாய் நன்மை செய்கிறதுல நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா என்கிட்ட நிறைய இருக்கணும். அதற்காக நான் வேலை செய்ய வர்றேன். 17 என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. ரொம்ப கவனமா இதுல தான் இருக்கணும். எச்சரிக்கை. அதாவது பணம் வந்துருச்சுன்னா அது என்னைய டாமினேட் பண்ணிடக்கூடாது, அது என்னை ஆளுகை செய்யக்கூடாது, நான் தான் அதை ஆளுகை செய்யணும். அப்போ அவன் இருதயம் கர்த்தர் பேர்ல 100 ரூபாயில இருந்தே நன்றியோடு கூட, ஆண்டவரே இன்னைக்கு நீ தந்த வருமானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்ல பழகுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடனை பார்க்கலாம், கர்த்தர் செய்திருக்கிற அந்த நன்மை பெரியது, சின்ன நன்மையா இருக்கலாம், சொல்லி சொல்லியே பெருசாக்குங்கன்றார். நீ பெற்ற அந்த வரத்தை அனல் மூட்டி எரிய விடுன்றார். அந்த வரம் தலையில கையை வைக்கும் போது ஒரு வரம் வெளியில வருது தீமோத்தேயுக்கு. பவுல் சொல்றாரு, அதை அனல் மூட்டி எரிய விடுனா எப்படி? ஒரு சின்ன ஒரு கங்கு தான், அது நல்லது செய்யறது கடவுள் செஞ்ச ஒரு நன்மை. இப்ப இந்த கங்கை பெருசாக்கணும், என்ன பண்ணுவோம்? ஊதுவோம் இல்லையா? உட்காந்து அது மேலேயே கவனமா வச்சு 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 அதையே திரும்ப திரும்ப சொல்லி 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 பெருசா எரிய விடுறது. அப்ப கடவுள் உங்களுக்கு செஞ்ச ஒரு நன்மையை திரும்ப திரும்ப அதுக்கு நன்றியுள்ள உணர்வோடு கூட, கர்த்தாவே நீர் அதை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், சும்மா எந்திரத்தனமா இல்ல, உணர்வோடு கூட, எங்கேயோ இருந்த ஆண்டவர் என்னை எங்கேயோ கொண்டு வந்திருக்கிறீங்க, எண்ணி எண்ணி பார்த்து அதுக்கு நன்றி சொல்ல நன்றி சொல்ல அனலா மாற ஆரம்பிக்குது. அது பத்தி எரிஞ்சிரும்.
இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவோன்னா, இது ஓகே, இப்போ இருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை, செங்கடலை காண்டிட்ட சாப்பாட்டுக்கு என்ன செய்வ அப்படின்னு உடனே செங்கடலை கடந்து வந்ததே மறந்துட்டான். சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்னு உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். செங்கடலை பிளந்து என்னை வழி நடத்தின அதே தேவன் என்னை போஷிக்க வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லி இருக்கணும். அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாலே அடுத்த காரியம் நடந்திருக்கும். அதனால தான் தாவீது அவனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது இந்த நன்றியுள்ள இருதயம். ஒரு விசை சிங்கத்தின் வாயிலிருந்தும் ஒரு விசை கரடியின் வாயிலிருந்தும் ஆடுகளை தப்புவித்த அதே தேவன் இந்த கோலியாத்து எம்மாத்திரம் இவன் கையிலிருந்து என்னை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பெற்ற வெற்றியை சொல்லி நன்றி சொன்னான். பெறப்போகிற வெற்றிக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். எல்லாரும் வேற மாதிரி பார்த்தா இவன் பார்வை வேற. அதான் கண்ணோட்டம். ஒரு வசனத்தை பார்க்குற கண்ணோட்டம் எப்படி இருக்குது? 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு செய்யத்தான் நம்ம பார்த்து வரலாம். இதுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய முன்னுரை இருக்கு. எப்போ இதை சொல்றாரு? அவரே சம்பாதிக்கிறதுக்கான பலனை தர்றாரு. அப்ப அவர் ஒரு பலனை தரும் பொழுது சோர்வே வராது. பணம் சம்பாதிக்கிறதுல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். சிலருக்கெல்லாம் 8 மணி நேரம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும் பொழுதே அந்த வீட்டில் அந்த அம்மாமார்கள் பண்ற அந்த வேலைலாம் இருக்கு பார்த்துருங்களா? பிள்ளை வேலைக்கு போயிட்டு வந்துட்டான், டீயை போட்டு கொடு. பிள்ளை வேலைக்கு போயிட்டு வந்துட்டான், கடைக்கு போக சொல்லாத. இப்போதான் அவன் டயர்டாக இருப்பான். நம்மளும் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 24 மணி நேரமும் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். பார்க்கறது 8 மணி நேரம் வேலை. பிரசங்கில போட்டிருக்குது, பகலில் வித சாயங்காலத்தில் உன் கையை நெகில விடாத, வேறொரு வேலையை போய் பாரு. 8 மணி நேரம் தானே வேலை பார்த்துருக்குறேன், மீதி 16 மணி நேரம் இருக்குதுல்ல, என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்றாரு. 2 வேலையை பாருங்க, அதுவோ இதுவோ ரெண்டுமோ உங்களுக்கு வாய்க்கும். வீட்டை கட்டணும். எப்போ வீட்டை கட்டணும்? வெளியில உன் வேலையை எத்தனை படுத்தி பின்பு உன் வீட்டை கட்டு. வேலையே இல்லை, பேங்க்ல போய் லோன் கேட்டா கொடுத்துறான், கட்டணும் இல்லை. வெளியில வேலையை எவ்வளவு அழகா வேதம் எழுதி வச்சிருக்கும் போது எதையுமே நம்ம வாசிக்காம எதையுமே நம்ம புரிஞ்சுக்கிறாம என் வாழ்க்கைய மனம் போன போக்குல நான் போவேன் அப்படின்னா அது ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும். நாம் நன்றாக இருக்கும்படி விரும்புகிற தேவன். ஆகையினாலதான் எப்பயுமே தேவன் நம்மை செழிக்க வைக்கிறார். அவரே அப்படின்னா அவரை தவிர வேற யாரும் இல்லை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் தருகிறவர் அவரே. எந்த பிசாசு நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. பிசாசுக்கு ஆசீர்வதிக்க தெரியும், ஒருவனையும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. கடவுளை அறியாத ஜனங்களை கூட நம்மளுடைய தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கிருபை தான் அவர்களை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன், சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன். யோபு 1:9. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுக்கு தெரியுது பாருங்க, இந்த யோபு லாபம் இல்லாமையா அவன் சர்ச்சுக்கு வர்றான், லாபம் இல்லாமையா ஏசுன்னு அலையிறான். அவனுக்கு தெரியறது கூட நமக்கு தெரியல பாருங்க. கடவுளை தேடினேன், என்னத்தை கண்டேன், கடவுளை தேடினேன், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு. யோபு இப்ப இது யாரு சொல்றா? அது வேற. யாரு சொல்றா? மிஸ்டர் பிசாசே சொல்றாரு. யோபு விருதாவாகவா உம்மை தேடுகிறான். அவனுக்கு தெரியுது இந்த தெய்வத்தை தேடினா அவன் லாபம் அடைவான்னு சொல்லி. நீர் அவனையும் அவன் வீட்டு எல்லாவற்றையும் சுற்றி நீர் பாதுகாக்கிறீர், அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறீர், ஆகையினால் அவனுடைய சொத்து தேசத்திலே பெருகி இருக்குது. சீரியஸா பிசாசுக்கு தெரிஞ்ச அந்த வெளிச்சம் கூட நமக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப அபூர்வம், ஆச்சரியமா இருக்குது. உள்ள வரணும். கர்த்தாவே, நான் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இந்த பூமியை நான் ஆளுகை செய்யும்படி நான் பிறந்திருக்கிறேன்,
நான் வாழ்கிற அந்த நூற்றாண்டுக்குள்ள ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழணும். ஆகையால் இந்த உலகத்திலிருந்து வருகிற மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கிடையாது, இதெல்லாம் அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தையிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறார். விருதாவாகவா நம்ம கர்த்தரை தேடுகிறோம்? ஏதோ கடவுள் விழுந்து கிடக்கிறது போல, நம்ம தான் முட்டு கொடுத்து தூக்குறது போல. சபையே விழுந்துருச்சு, நான் கொடுக்கலைனாக்க சபையே நடக்காது, அந்த ஆட்டிடியூடு தான். அதுதான் இருமாப்பு. அதில் இல்லை, கர்த்தாவே கொடுக்கறது எனக்கு கிடைச்ச பாக்கியம். இந்த பிரமாணம் இல்லை அப்படின்னா நான் எப்படி நான் பெருக முடியும்? விதைப்பு அறுப்புன்றது தந்தீங்களே, என்னிடத்துலேருந்து நீ வாங்குறதே நான் செஞ்ச பாக்கியம். அதான் சொன்ன இல்லையா, ஸ்கூல்லலாம் சில நேரங்களில் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பேனா சரியாக எழுதாது. தம்பி யாராவது ஒரு பேனா கொண்டு வாங்கடனா அத்தனை பேர் திடுதிடுன்னு எஞ்சி ஓடிடுவான். யாராவது ஒருத்தன் பேனா அப்படி எழுதின உடனே அவன் இங்கேருந்து திரும்பி போகும்போது ஒரு நடப்பான், பார்த்துருக்கீங்களா? டீச்சரு என் பேனாவை வாங்கி தான் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அவங்க எழுதி முடிச்சுட்டு தேங்க்ஸ் சார் தம்பின்ன உடனே அப்பயும் எந்திரிச்சு வருவான் பாருங்க கம்பீரமா. எது? டீச்சர் எனக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டாங்க, என் பேனா வச்சு எழுதிட்டாங்க. ஒரு பேனாக்கே நம்ம இவ்வளோ சந்தோஷப்படுறோம். நான் கொடுக்குற அந்த தசமபாகம், அந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரே, அது நான் செஞ்ச பாக்கியம். எத்தனை பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இதை செய்ய முடியாது. இந்த தேவன் எல்லார்ட்டையும் வாங்குறதில்ல. கர்த்தாவே இது நான் செஞ்ச பாக்கியம், நான் தர்றதை நீர் வாங்குகிறீரே, நீர் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறீரே, எவ்வளோ பெரிய கணம் எனக்கு. கடவுள் உங்களை மதிக்கிறாரு. நமக்கு வேற மாதிரி காட்டி கொடுத்துட்டாங்க. கேட்டவங்களும் அப்படி கேட்டாங்க. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஊழியக்காரர் வாழணுமா வேணாமா, ஏதாவது கொடுங்க, உம்முன்னு இருந்தால் எப்படி, நாங்களும் பழைக்க வேணாமா, இப்படி காட்டி காட்டி வந்ததுனால இதோட வேல்யூ தெரியல. கடவுள் அப்படி வைக்கல. எந்த ஊழியக்காரனும் எந்த விசுவாசியும் ஆசீர்வதிக்க முடியாது. ஊழியக்காரனை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். சாகையினால தான் அறிவு வேணும். பிசாசு சொல்றான், அவன் விருதாவாக உம்மை தேடலை, நீர் உம்மை தேடி வந்ததுனால அவனுக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா? அவன் சொல்றாங்க, நம்மளை பத்தி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா நமக்கு தெரியணும், கர்த்தாவே உம்மை தேடி வந்தது எனக்கு கிடைச்ச லாபம். நல்ல வேளை இந்த வயசுல நான் தெரிந்து கொண்டனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கையெல்லாம் வீணாக்கிட்டு கடைசி காலத்துல இல்லை கர்த்தாவே இந்த பூமியை நான் வெற்றியுள்ள ஒரு வாழ்வுக்காக தேவனை அறிகிற அறிவுக்குள்ள என்னை நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:6 அவர் சொல்றாரு, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். நாம் இன்னைக்கு தேடலை, கண்டுபிடிச்சிட்டோம். இவர் தான் ஆண்டவன், கண்டுபிடிச்சிட்டோம். தம்மை தேடுகிறவர்களுக்கே பலன் அளிக்கிறார் அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டவர்களுக்கு நமக்கு, ஆண்டவரே வீணாய் போன என் வாழ்க்கையை உங்க கையில தர்றேன், நீர்தான் என் ஆண்டவர், நீர்தான் என் ரட்சகர், என் குடும்பத்தில் சமாதானம், சரீரத்தில் சுகம், என் மனசுல நிம்மதி, கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம், எல்லா கடினத்தன்மை மாற பண்ணுகிற தேவன் நீர். நீதிமொழிகள் 23:4-5 ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை தெளிவா போட்டிருக்கு. ஐஸ்வர்யவானாக பிரயாசப்படாத. அப்ப என்னதான் சொல்ல வர்றாரு? நான் நல்லா இருக்கணுமா வேணாமா? அடுத்தே சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, உன் சுய புத்தியை சாராதே. அப்படின்னா சுய புத்தியை நீங்க சார்ந்து நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் ஆகிறது தேவ சித்தம் அல்ல. அந்த சுய புத்தி தான் என்ன சொல்லுதுன்னா, என்னத்தினாலும் கலப்படம் பண்ணு, நீ செய்யற தொழில்ல எவன் எப்படியாவது போகட்டும், சுய புத்தியில ஒன்று சேர்றது செய்யறது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இப்படி வந்து அந்த குறுக்கு வழியில போறது, சுய புத்தியில சார்ந்து ஐஸ்வர்யம் உள்ள வருது அப்படின்னா அது டேஞ்சர். சுய புத்தியை சாராதே, இல்லாமல் போகும் பொருள்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். இல்லாமல் போகும் பொருள், பொருளை குறித்து தானே ஒரு பார்வை, அதுக்கு மேல கண்ணை பறக்க விடுறது. அந்த கண்ணை பறக்க விடுறதுன்னா என்னன்னு தெரியுமா? இந்த ஆவு ஆவு ஆவுன்னு அலையிற ஏன் அப்படின்றாங்கல்ல, கண்ணை பறக்க விடுறது அப்படின்னா அதுதான். எதை பார்த்தாலும் காசாவே தெரியும் அவனுக்கு. அந்த மாதிரி அப்படி இல்லை, அதை தாண்டி மனசு இருக்கிறான், அது ஒரு உறவு, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அதெல்லாம் தெரியாது. காசு
காசு இருந்துச்சுன்னா அவருக்கு பெரியவராக தெரிவார், அவர் தான் அவர் மதிப்பார். காசு இல்லை அப்படின்னா சட்டையே பண்ண மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாத. ஏன்னா இது சுய புத்தியை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. தேவன் தருகிற பலத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் வேற. கடவுள் வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம், சர்ச்சு வேண்டாம், வார்த்தை வேண்டாம். வேலை இருக்குது, அந்த வேலையில் எனக்கு காசு வருது, எனக்கு அது போதும். அதுதான் கண்ணப்படி பறக்க விடுறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை யாராவது வேலை தருவாங்களா? ஏன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை வேலைன்னா டபுள் மடங்கு சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா? அப்படின்னா இவங்களுக்கு எப்படி வந்துடும்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்? எதுக்கு? சர்ச்சுக்கு வர்றதுக்கு இல்லை. ஏன்னா அப்போ தான் டபுள் சம்பளம் வரும். கண்ணை பறக்க விடுவானேன். இல்லாமல் போகும் பொருள், இல்லாமல் போகக்கூடிய இது நீங்கள் பரலோகத்துக்குலாம் கொண்டு போயிட முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த பொருளை கொண்டு இங்கே இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு, ஒரு லாட்ஜில் நம்ம போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? ஆனால் வெக்கேட் பண்ணிட்டு வெளியில் வரும்போது செக் பண்ணி அனுப்புவான். சார் ஒரு நிமிஷம் இருங்க, ஆள் போயிட்டு வரட்டும். ஏன் ஐயா ஏதாவது ரிமோட்டில் இருக்கிற பேட்டரி ஏதாவது கழட்டி கொண்டு போகிறாரா? எல்லாத்தையும் அவன் செக் பண்ணிட்டு தான். அப்போ இவ்வளோ நேரமா யூஸ் பண்ணமே, யூஸ் பண்ணுறதுக்கு தான். பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களும் நீங்கள் அனுபவிப்பதற்குத்தானே ஒழிய பரலோகத்துக்கு போகும்போது பத்திரமா எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னாங்க அடுத்த ஆள் உயிரோடு இருக்கிறவனுக்கு அது தேவை. பத்திரமா விட்டுட்டு தான் போகணும். இல்லை நான் சிஎம், நான் பிஎம், நீங்கள் யாரானாலும் இருந்துட்டு போங்க. போகும்போது ₹1 காசு தான் வைக்கிறாங்க, அதுவும் இங்கே தான் கிடக்கு. புரியுதுங்களா? இவ்வளவுதான். இந்த பொருள் மேல வாழ்நாள் முழுசு நம்பிக்கையை வச்சு கடவுள் நம்பிக்கையே இல்லாம, கடவுள் யார், அவருடைய ஆசை என்ன, தரிசனம் என்ன, என்னை சுற்றி உள்ள உறவே கண்ணுக்கு தெரியாம ஒரு வாழ்க்கை, சபிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து ஆண்டவர் பேசல. தேவன் பேர்ல கண்ணை வைக்கிறோம். கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதித்தார், அவர் தான் என்னை மீட்டார், அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறாருங்கிற அந்த அறிவு வரும்பொழுது பணம் என்னை தேட ஆரம்பிக்கும். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்னு என்ன அர்த்தம்னா, எங்கே போனாலும் அது உங்களை தேடிட்டு இருக்கு. நீங்க தேடி போய் விடுறதில்ல, அது உங்களை தேடுது. ஏன்னா நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறனால. வாசிங்க லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த முதல்லையே அவர் வாய் சொல்ற வார்த்தை, இப்பதான் ஊழியத்தையே ஸ்டார்ட் பண்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்குன்னு சொல்லும் போது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சுவிசேஷத்தை அறிவிக்க, நல்ல செய்தி. தரித்திரத்தில் இருக்கிறவனுக்கு எது நல்ல செய்தி? சுவிசேஷம், காஸ்பல். காஸ்பலுக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா குட் நியூஸ், தமிழ்ல நல்ல செய்தி. தரித்திரத்தில் இருக்கிறவனுக்கு எது நல்ல செய்தி? நீ இன்னும் தரித்திரத்தில் இருக்கணுங்கிறதா நல்ல செய்தி. இனி தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, உன் தரித்திரத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார்னு சொல்றதான நல்ல செய்தி. அதை சொல்லுவதற்கே என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இயேசு தன்னுடைய ஊழியத்தில் முதல்ல வாயை திறந்து சொல்றாரு பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ உங்க பாவத்தை மன்னித்தவர், உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்களை பெருக்குகிற தேவன் ஒருவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னு சொல்ல வர்றார். பாவத்தை மன்னிச்சவர் தான் அவர் தான். மன்னித்தவர், உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவரும் அவர் தான்றாரு. அப்ப தரித்திரத்தில் இருக்கக்கூடாதுன்றாரு. அடுத்து சொல்றாரு, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்தார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், அதான் யூபிலி அப்படின்றாங்க. யூபிலி அப்படின்னா மகிழ்ச்சி, பேரானந்தத்தினுடைய வருஷம். வாசிங்க லேவியராகமம் 25:9-10. அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்திற்கும் திரும்பி போக கடவன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் ஆண்டவர் பிரித்து வைக்கிறாரு. அந்த 7ஆவது வருஷம் ஓய்வு வருஷம், 7ஆம் நாள் ஓய்வு நாள். அப்படி வரும்பொழுது 7 7ஆம் மாறி வரும்பொழுது
49வது வருடம் முடியும் பொழுது இந்த யூபிலி வருஷத்தை ஆண்டவர் வச்சார். எதற்காக அப்படின்னா, கடன்ல சிக்கி வீடு நிலங்களை இழந்து தங்களுடைய பிள்ளைகள்லாம் அடிமையாக தூக்கிட்டு போயிடுவாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி அடிமையாய் இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு இவங்கெல்லாம் உட்காந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம், எப்படா அந்த 49வது வருஷம் முடியுது. 45வது வருஷத்துல ஒருத்தன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பானா, அடுத்த 5 வருஷத்துக்கு பிள்ளைய நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த வீட்டை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் இருக்கும். என்னன்னா, நிச்சயமா யூபிலி வருஷம் வரும், இன்னும் 5 வருஷத்துல வந்துடும். 5வது வருஷம் இந்த வீடு இப்ப ₹1 நான் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, 50வது வருடம் எல்லாமே எனக்கு திரும்ப வரும். எதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை வச்சாரு? எவனும் அவனுடைய சொத்தையோ அவன் பிள்ளைகளையோ இழந்து போயிடக்கூடாதபடி. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இன்னைக்கு இந்தியாவில் இருந்துச்சுன்னா எத்தனை பேருடைய சொத்துக்கள்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இல்லையா? கடன் அடைக்க முடியல, ஜப்தி பண்ணிடுறாங்க. வரணும். கடவுள் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இந்த தெய்வத்தை தான் நம்ம குறை பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்தியாவுடைய நிலையை வச்சுட்டு இந்த தெய்வத்தை நம்ம கணக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். கடவுள் இப்படி வைக்கல, கடவுள் வச்ச சிஸ்டத்தை பாருங்க. யூபிலி வருஷம் 9ல சொல்றாரு, ஒவ்வொரு வருஷமும் பாவ நிவாரண நாள் இருந்தது. ஒரு ஆடு வெட்டப்பட்டது, ஒரு ஆடு போக்காடாக விடப்பட்டது. ரெண்டையுமே இயேசுவை குறிக்குது. ஒரு ஆடு பலியிடப்பட்டது, ஒரு ஆட்டு மேல தங்களுடைய கைகளை வச்சு இவர்கள் செய்த எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் வச்சு பேசி ஒருத்தன் கொண்டு போவாங்க. கண்ணு கெட்டாத அந்த தெரியாத தூரம் வரைக்கும் அது போக 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 இவங்க இங்கிருந்து ஒரு கூட்டமே பார்க்க, 30 லட்சம் ஜனங்களும் பார்ப்பாங்க. என் பாவம் அந்த ஆட்டின் மீது சுமத்தப்பட்டு அந்த ஆடு தான் போயிடுச்சு, என் பாவம் போகுது, என் பாவம் போயிடுச்சு, கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. இப்ப இயேசு தான் அந்த 2 ஆடும். இயேசுவை தான் ஒரு ஓமைப்படுத்தி இங்க பேசியிருக்குது. அவர் தான் நமக்கு பலி, அவர் தான் என்னுடைய பாவத்தை சுமந்து பாதாளம் வரைக்கும் கொண்டு போனவர், என் கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் கொண்டு போனவர். ஆகையினாலதான் அந்த இயேசு என் பாவத்தை சுமந்தது மாத்திரமல்ல, பாவத்தை அந்த நிவாரணம் செய்து முடிக்கப்பட்ட உடனே சொல்றாரு யூபிலி வருஷம். அப்ப ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு தீர்ந்தது அப்படிங்கிறத அந்த ஆடும் காட்டுது. இவங்க போய் பாவ நிவாரணம் செய்யும் பொழுதெல்லாம் உங்க மனநிலையில் வர்றது அதுதான். அப்ப இதை அறிவிக்கிறதுக்கு தான் அந்த எக்கால சத்தம் 9வது வசனத்தில் போட்டிருக்கு, எக்கால சத்தத்தை ஊதக்கடவீர்கள். அப்ப இன்னைக்கு எக்கால சத்தன்றது என்ன? இதை அறிவிக்கிறோம். எதை? இயேசு உங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்து இருக்கிறார், இனி நீங்கள் பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத சத்தமா சொல்றது எக்கால சத்தம். அந்த நாட்கள்ல அந்த யுத்தத்துக்கு போகும்போது ஒரு சத்தம் கொடுப்பாங்க, அந்தி பலி சாயங்கால பலின்னு சொல்லிட்டு அந்த பலியிடும் பொழுது அதிகாலை பலியெல்லாம் விடும்போது அதுக்கான ஒரு சத்தம் ஒன்று வரும். இந்த கோயிலெல்லாம் மணி அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? கோயில் பூஜைக்கு ஒரு மணி அடிப்பாங்க, அந்த சவுண்டு நல்லா தெரியும். அதே போல் அடக்கத்துக்குன்னு சொல்லி ஒரு பெல் வச்சுருப்பாங்க, ஒரு சவுண்டு வச்சுருப்பாங்க, அதே மணி தான் அடிக்கிற. அந்த கோயில் புள்ள அப்படி அடிக்கணும், மாற்றி அடிச்சிடக்கூடாது. அடக்கத்துக்குள்ளதை கல்யாணத்துக்கு அடிச்சிடக்கூடாது. அந்த இது கேட்கும் போதே நமக்கு தெரியும், இதை கல்யாணத்துக்கான சவுண்டு, இது யாரோ இறந்துருக்குறாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா அடிக்கும் போதே தெரிஞ்சிடும். இவர் ஏதாவது ஒரு அரை தூக்கத்தில் போய் நித்தியாவது அடிச்சு வச்சிடக்கூடாது. ஆகையினால தான் இங்கே எக்கால சத்தத்தை ஊதுறவர் ரொம்ப தெளிவாக ஊதணும், அரை தூக்கத்தில் வந்து ஊதக்கூடாது. கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னித்தார்னா மன்னித்தார் நிச்சயத்தோடு பேசணும். மன்னிச்சிருக்கிறாரு, இனிமேல் மன்னிப்பாரு, மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, கேட்குறவங்களுக்கு என்ன புரியும்? இது எக்கால சத்தம். இயேசு உங்கள் பாவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மன்னித்து அதை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து பாதாளத்தில் கொண்டு போய் அடைச்சிருக்கிறார். இனி நீங்கள் பாவிகள் அல்ல, விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. எக்கால சத்தம் துணிக்கணும். இப்போ சொல்றாரு, முதல்ல ஆட்டுக்கடா இயேசு பாவ நிவாரணமாக அடிக்கப்பட்டாயிற்று. 2வது எக்கால சத்தம், இயேசு தீர்த்து விட்டார் அப்படிங்கிறத அறிவிக்கணும். 3வது எல்லோரும் தங்கள் காணியாட்சிகளுக்கு திரும்பி போக கடவீர்கள். இது உங்களை சார்ந்தது. இது நடந்துருச்சா? இயேசு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டாரா? 2வது என்னது? எக்கால சத்தம். ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுங்கிற பிரசங்கம் வருதா? அதனால தான் கேட்கறது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை இவர் நின்று ஏதோ பண்றாரு நினைக்கிறது இல்லை, இது தேவ சத்தம். உங்களுக்காக கடவுள் செய்து முடித்த காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். எக்கால சத்தம் புறப்பட்டு வருது. இப்போ 3வது உங்கள் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவுள். அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவுள்னா உங்களுடைய ஒரிஜினல் அந்த பிளேஸுக்கு போகணும், ஏதேன் தோட்டத்துக்குள்ள போகணும். இது உங்களை சார்ந்தது.
ரெண்டுமே முக்கியம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை குறித்து அறிவு வேணும். அந்த அறிவோடு கூட எக்கால சத்தம் ஊதருக்கு ஆள் வேணும். அதுக்கு தான் அப்படிப்பட்ட சபையை தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். கோபுரம் உச்சி ரொம்ப பெருசா இருக்குது, ஊர்லயே பெரிய கோபுரம், எங்க சர்ச்சு தான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு. உள்ள இருக்கிறது சத்தம் என்ன வருது, கோபுரத்துல இருந்துட்டு என்ன செய்யறது? இயேசு ஏழை ஏழைன்னு பேசிட்டு இருக்கிற பெரிய கோபுரத்தில் இருக்கிற சத்தம் வந்துச்சுன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? இயேசு ஏழை அல்ல, ஏழை ஆக்கப்பட்டார். அதனால தான் 2 Corinthians 8:9 போட்டிருக்குது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம் நிமித்தம் சிலுவையில் தரித்திரர் ஆனார். ஆனார் அதுதான் முக்கியம். நாம் ஐஸ்வர்யவன்கள் ஆகும் படிக்க அவர் தரித்திரர் ஆனார். சிலுவையில் தான் இயேசு ஏழையானார். 5000 பேருக்கும் சாப்பாடை போட்டு மிச்சம் 12 கூட எடுக்கிறவர் எப்படி நம்ம தரித்திரம் சொன்னா நம்புறோம்? உலகத்தையே உண்டாக்கினவர், அவரால் அல்லாமல் இந்த உலகம் உண்டாகலைன்னு போட்டிருக்கு. இவர் எப்படி தரித்திரத்தில் இருக்க முடியும்? அவருக்கு பிள்ளையா பிறந்துட்டு புத்தி தரித்திர புத்தியில் இருக்கிறது கூடாது. சிலுவையில் தான் அவர் பாவம் ஆனார், அவர் பாவம் செய்யல. சிலுவையில் தான் அவர் வியாதி ஆனார். இங்கே இருக்கும் போதெல்லாம் அவர் தடுப்பூசி போட்டுட்டுலாம் இல்லை. குழந்தை பிறந்து தடுப்பூசி போடுறதுக்கு மரியாளும் யோசிப்போம் பிள்ளையை தூக்கி ஜிஹெச்சுக்கு போனாங்கன்னு எங்கேயாவது இருக்குதாண்ணா? சிலுவையில் தான் அவர் வியாதி ஆனார், சிலுவையில் தான் அவர் தரித்திரர் ஆனார், ஆக்கப்பட்டார். அப்ப எக்காலம் எப்பொழுது அறிவிக்கப்படுகிறது? 3வது காரியம், இது இனிமே நடக்கிறது, உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியம். எனக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டுங்கிற செய்தி எனக்கு வந்துருச்சு. இப்ப நான் என் காணியாட்சிக்கு நான் திரும்பி போகிறேன். சுதந்திரிக்க பழங்க, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ற பிசாசுக்கு இப்படி ஒரு உங்கள் நீதி விளங்கும்படிக்கு தேவனிடத்துல பேசுகிறது போல பிசாசின் இடத்துல கிளைம் பண்ண பழகிறது. இத்தனை வருஷம் தரித்திரத்திலே இருந்துட்டோம், விட்டுருங்க, அப்படியே இருக்குது, ஓகே, வாழ்க்கை முடிஞ்ச போது இப்ப போயிட்டு நீங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் அப்படி பழகிட்டேன், அப்படி விட்டுருங்களேன். 38 வருஷம் ஒருத்தன் அப்படியே இருந்தான் பெதஸ்தா குளத்துல. இயேசு நீ சுகமாக விரும்புகிறாயான்னாரு. ஏன் அவருக்கு தெரியாதா இவனுக்கு தேவை சுகம்தான்? ஏன் ஆண்டவர் கொடுக்கல? அவன் விருப்பம் என்னவா இருக்குது? 38 வருஷம் இருந்துட்டேன், விட்டுருங்க ஆண்டவரே, நான் அப்படியே பரலோகம் சேர்ந்துடுறேன். சுகமாக விரும்புகிறாயா? அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த நீக்ரோ ஜனங்கள், கருப்பினத்தர்கள் பார்த்தீங்கன்னா அடிமையாக விற்கப்பட்டாங்க. அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய உடம்பை வச்சு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தங்க தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்கு, வீட்டில் வேலை செய்யறதுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க வாழ்நாள் முழுவதும் ஜென்மத்துக்கு அவங்க அடிமையாக தான் இருக்கணும். அப்போ ஆபிரகாம் லிங்கன் காலத்தில் எல்லாரும் ஒன்று தானே, எல்லாரும் மனிதர்கள் தானேன்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்குன்னு விடுதலையை அறிவிச்சார், சட்டம் போட்டார். சட்டம் போட்டால் இப்போ இந்த சட்டம் போடப்பட்டிருக்கு, நீங்கள்லாம் விடுதலை ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா, நான் விடுதலை ஆகி நான் என்ன போகிறேன், எனக்கு இங்கேயே நல்லா இருக்கு, அடிமை வாழ்க்கை நல்லா, 3 வேளைக்கு சோறு கிடைக்குது, நல்லா வச்சிருக்கிறாரு, நான் இப்படியே நான் இருந்துட்டு போயிறேன்னு ஒரு கூட்டம் உட்காந்துருச்சு. இன்னொரு கூட்டத்துக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மூடப்பட்டதாக இருக்கு. ஏன்னா அவங்க கல்வி அறிவு இல்லாமல் இருந்தாங்க, எழுத வாசிக்க தெரியல, நியூஸ் பேப்பரில் வந்தாலும் தெரியல, படிக்க தெரியாதனால இவர்கள் விடுதலையாக்கப்பட்ட செய்தி தெரியாமையே அந்த சந்ததி அழிந்து போனார்கள். இயேசு 2000 ஆண்டுக்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டான்கிற செய்தியை உலகமெங்கும் போய் சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் அறிவித்தாலும் இன்னைக்கு அந்த செய்தியை குறித்த எந்த ஒரு அறிவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்போமானால் நம்மளை விட பரிதவிக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவு ஒரு பரிதாபம் இல்லையா? பிசாசே அவனே கண்டு பார்த்தீங்கன்னா பரிதாபப்படுறான். அடடா 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் இவனுக்கு இந்த செய்தி தெரியல, தெரியாமே இருக்கட்டும். அதனால தான் 2 Corinthians 4:4 போட்டிருக்குது, மகிமையான இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். கர்த்தாவே, என் மனக்கண்களை திறந்தருளும், எனக்கு என்னவெல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது, இனிமேதான் எனக்கு சமாதானம் வரப்போகுது, இனிமேதான் எனக்கு சுகம் வரப்போகுது, இனிமேதான் எனக்கு ஐஸ்வர்யம் வரப்போகுதுன்னு உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை வைக்கல. ஆல்ரெடி 2000 ஆண்டுக்கு முன்பாக எனக்கு வந்ததை நான் பார்க்கும்படி கர்த்தாவே என் கண்களை திறந்தரலாம். பவுல் ஒரு இடத்துல கூட உங்க தேவைக்காக ஒரு ஜெபம் பண்ணவே கிடையாது பாருங்க. ஆண்டவரே, இப்படி ஆவின் கண்களை திறந்தரலாம், என்ன முடிந்திருக்குன்னு உங்களை பார்க்க விடுங்க.
அடிக்கடி இந்த ஜெபத்தை பண்ணுங்க. கர்த்தாவே, நாவின் கண்கள் பிரகாசப்படட்டும். நீர் செய்து முடித்த காரியங்கள், இந்த பிரச்சனையை நீர் ஏற்கனவே சந்தித்திருக்கிறீர், நான் எப்படி இதை கடந்து போனேன், என் கண்களை பிரகாசமாக்கித்தாங்க. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரே அற்புதம் தான். எனக்குள்ள என்ன நடந்திருக்குது, என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது? கண்ணை திறந்து வேதத்தோடு கூட நேரத்தை செலவு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்பதான் தெரியும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவனால் அன்பு கூறப்பட்டவள். இந்த உலகத்துல தேடி வந்த அன்பு யாரும் எனக்கு தராம இருக்கலாம். தகப்பு அன்பு இல்லாம இருக்கலாம், சகோதரர்களுடைய அன்பு இல்லாம இருக்கலாம், மனைவி அன்பு இல்லாம இருக்கலாம். ஒருத்தர் தேவனால் அன்பு கூறப்பட்டேங்கிற அந்த உணர்வு உள்ள வந்துருச்சுன்னா உலகத்தில் இருக்கிற யாரனாலும் நேசிக்க முடியும். ஆகையினால அந்த அன்பு ஏற்கனவே உங்கள் இருதயங்களுக்குள்ளாய் ஊற்றப்பட்டதா இருக்கிறது பரிசுத்த ஆவியார் மூலமாய். அது உங்களை வெட்கப்படுத்தாத அன்பா இருக்கிறது. முடிக்கப்பட்ட காரியம். அந்த செய்தி கடந்து போகணும் உங்க வாழ்க்கையில. ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதுதான் அந்த ஆடு. அந்த ஆடு புறக்கணிக்கப்பட்ட ஆடு. ஏன் மொத்த பாவத்தை அந்த ஆட்டு மேல வச்சு எல்லாரும் பேசி அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப போக்காடாக அந்த ஆடு போகும்போது இயேசுவை காட்டுறாருங்க. ஏசாயா 53 தீர்க்க தரிசனமா அவர் பார்த்து சொல்றாரு, இதுதான் போக்காடு, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டது. ஏன் பாவத்தை சுமந்து போயிருக்குது. ஆனா நம்ம என்ன நினைச்சோம், தேவனால் தான் இவர் அடிக்கப்பட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை சுமந்த அந்த இயேசு சுமந்து தீர்த்து முடித்து விட்டார் அப்படின்னு உடனே இந்த ஏசாயா 53 ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சிலுவையில் எனக்காக என்ன செய்து முடித்தாருங்கிறது தான் முடிக்கப்பட்ட ஒரு காரியம். ஏசாயா 54 பாவ நிவாரணம் பண்ண உடனே, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. என்ன சொல்றார்? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குன்னா வீட்டை இடிச்சு பெருசா கட்ட சொல்லல, எண்ணங்களை பெரிதாய் மாற்று, உள்ள இருக்கிற அந்த ஆத்மா மறுரூபப்படட்டும். உன் தேவன் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், இந்த பூமியில் எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழும்படி ஒரு ஏசாயா 53 ஒரு காரியம் முடிக்கப்பட்ட உடனே சந்தோஷத்துல பேசுறாரு. ஏன்னா இதுவரைக்கும் நன்மை வராத ஒரு மலட்டு கற்பத்தோடவே இருந்தோம். ஆசை இருக்குது, நல்லா வாழணும், வீட்டை கட்டணும், பெரிய ஒரு வாழ்க்கை வாழணும், கடவுளுக்கு மத்தியில இந்த பூமியில நான் வெளிப்படுத்தணும் அந்த தெய்வத்தைன்னு சொல்லி ஆசை இருக்குது. ஆனா முடியல. அதைத்தான் சொல்றாரு, மலட்டு தன்மையோடு கூட இருக்கிறது. இப்ப சொல்றாரு, பிள்ளை பெறாதவளை மகிழ்ந்து ஆனந்த சத்தமிடு. ஏன் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் ஒருத்தர் இருக்கிறார். உன் கூடாரத்தின் எல்லைகளை விரிவாக்கு அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை பெரிதாய் மாற்றுங்க. எப்படி இந்த எண்ணத்தை பெரிதாக மாற்ற? உட்கார்ந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றது, ஒவ்வொரு வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்க எண்ணங்கள் பெரிதாய் மாறும் பொழுது இந்த பூமியில தேவன் எவ்வளவு பெரியவர், அந்த தெய்வத்தை நான் பெற்றிருக்கிற சமாதானம் எவ்வளவு பெரியது, என் குடும்பத்தை நடத்துறது தெரியுது, தொழில் நடத்துறது தெரியுது, அநேகர் வாழ வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் எல்லாம் தெரிய வந்துடுது. எண்ணங்களை விசாலமாக்குங்கள். அப்ப எப்படி எண்ணங்களை விசாலமாக்க? சத்தியத்தை அறிந்து அந்த ஞானத்தில் செயல்பட்டு அப்படி ஒரு தொழிலை செய்து இந்த பூமியில தேவன் என் கூட இருந்து வேலை செய்கிறார். தொழிற்சலத்துக்கு போகும்போதே ஓனர் இல்லை, ஆண்டவரே நீர் என் கூட வருகிறீர், இந்த வேலையை தந்தீர், ஸ்தோத்திரம், கொஞ்ச நாளைக்கு இந்த ஓனரோடு கூட இருக்க போறேன், அதுக்கப்புறம் இதில் கற்றுக் கொடுக்குற காரியங்களை வைத்து நீர் என்னையோ ஓனரா நீர் மாத்திரீர். ஒரு எதிர்பார்ப்போடு கூட உள்ள போய் கற்றுக்கொள்றது. ஒருத்தர் யாராவது ஒருத்தர் சிக்கிட்டார் அப்படின்னா அட்டைப்பூச்சி மாதிரி பிடிச்சி உட்காந்துறது இல்லை. கர்த்தாவே இது வர்றேன், நான் கற்றுக்கொள்கிறேன். யோசேப்புக்கு அந்த அறிவு இருந்தது பாருங்க. போத்திபார் வீட்டில் போறாரு, எல்லாத்துக்கும் அதிபதியாக நிற்கிறான். ஜெயிலில் போனா அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை அதிகாரி இவன் பொறுப்பில் எல்லாத்தையும் கொடுத்தா பக்காவாக வேலை செய்கிறான். இந்த அனுபவங்கள் ஒரு நாள் பார்வோன்ட்ட முன்னால் போய் நிப்பாட்டுச்சு.
தேசத்தையே கையில் கொடுக்கும் போது அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறினான். ஆனால் நமக்கு எப்பயுமே ஒரு வியாபாரி புத்தி தான் இருக்குது. வியாபாரிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பொருளை வித்துறணும், அவ்வளோதான். வித்துட்டா நமக்கு லாபம், ஒரு நாளும் முன்னேற முடியாது. ஒரு காரியத்தை நிர்வகிக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஒரு எஜமானுக்கு உண்டான அந்த இருதயம் சரியாக கொண்டு போகணும். லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த இருதயத்தை எனக்கு தரும். ஏன்? எண்ணங்கள் விசாலப்பட்டது. எனக்கு தேவையான எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். ஏசாயா 53 அதுதான் சொல்லுது. நான் நன்றாய் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க நான், ஆண்டவரே சிலுவையில் இவ்வளத்தையும் செஞ்சிட்டீங்க, இதையும் நீங்களே செஞ்சிருங்க. எதை? என் எண்ணத்தை நீங்களே விசாலமாக்கிறங்க. எல்லாத்தையும் அவர் செய்யறதில்ல, என் பாற்ற அவர் செய்ய சொல்றார். நீ தான் உட்கார்ந்து எண்ணங்களை விசாலப்படுத்த தேவனுடைய வார்த்தையோடு ராத்திரி பகலாக உட்கார்ந்து நேரத்தை செலவு செய்யும் போது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்படித்தான் சத்தியத்தை உட்கார்ந்து அறிந்து கொள்ளணும். இது உண்மையா? போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். அது எனக்கு சொல்லப்பட்டதா? என் நிலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டதா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு போட்டிருக்கு. அது யாருக்கு சொல்லப்பட்டது? எந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டது? எனக்கா சொல்லப்பட்டது? அப்புறம் எதுக்கு இங்கே கூடத்தை விசாலமாக்க சொல்றாரு? தெளிவான ஒரு கண்ணோட்டம் உள்ள இருக்கணும் ஐஸ்வர்யத்தை குறித்து. இல்லைன்னா நம்மளே ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே விழுந்திருக்கிறாங்களா? விழுந்திருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் பணம் நிறைய வந்ததுனால தலகால் புரியாம ஆடி கீழே விழுந்திருக்கிறாங்க. அப்ப நம்மளும் அப்படித்தானே போவோம். பணம் தப்பு இல்லை, பண ஆசை, அதன் மீது வைக்கிற நம்பிக்கை. ஆகினால தான் ஆண்டவர் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளை பழக்கி விடு. 10 ரூபா பாக்கெட் மணி கொடுத்து அதுல தம்பி நீ எவ்வளவு காணிக்க போட போற? 10 ரூபாயில இவ்வளவு போட்டா இவ்வளவு குறையுமே, வரும், வலிக்கும், வலிக்கட்டும். கர்த்தரை நம்புறத பழக்கத்தை பழக்குவீங்க சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு. அவன் இருதயம் விசாலப்படும். நாளைக்கு கடவுள் அவனை நம்பி கொடுக்கும் போது எத்தனை பேருக்கு என்ன செய்யணும் இவன் கையை நம்பி கொடுக்க முடியும். இன்னைக்கு சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வருது, ஸ்டேட்ல இருந்து நமக்கு வருதானே தெரிய மாட்டேங்குது. ஸ்டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு வருது, பஞ்சாயத்துக்குள்ள இருக்கிற நமக்கு வருதான்னு தெரியல. எப்படி நம்புறது? அப்ப நடுவில் இருக்கிற ஆள் யாரு? அப்ப பரலோகத்திலிருந்து பூமிக்கு வரணும், யார் மூலமா வரும்? என்னை தாண்டி போகவே மாட்டேங்குது. அப்படின்னா இந்த உலகத்துக்கு பரலோகமே தெரியாம போயிடும். எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஆள் நான். அதனால அந்த எண்ணம் வேண்டாம், அந்த புத்தி வேண்டாம். சின்ன வயசுலேருந்தே அப்படிப்பட்ட விசாலமான ஒரு இருதயத்துக்குள்ள உங்களை கொண்டு வரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உள்ளம் நன்றி நான் நிரம்பட்டும். கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவர், எனக்காக சிலுவையிலே செய்து முடித்த அந்த ஐஸ்வர்யம், முடிக்கப்பட்ட ஒரு காரியம். என் எண்ணங்களை விசாலமாக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய கூடாரத்தை விசாலமாக்குற ஆண்டவரே, நீர் எனக்குள்ளாய் வாரும். உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களாய் மாறட்டும். அதான் ஆண்டவர் சொல்றார், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவாய் உயர்ந்த நினைவுகளை நான் உன்னை குறித்து வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அந்த எண்ணம் ஏன் எண்ணமாய் மாறட்டும். என் இடத்துக்கு நீங்க வர வேண்டாம், உங்க இடத்துக்கு நான் வர்றேன் ஆண்டவரே. அப்படி சொல்லி தான் போய் தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு செய்யணும். அங்கிருந்து வர்றது ஐஸ்வர்யம். நான் வேலை செஞ்சேன், நான் சம்பாதிச்சேன். எல்லாரும் வேலை செய்யறாங்க. நம்ம அதுக்காக அழைக்கப்படலை, அதுக்காக ரத்தம் சிந்தப்படலை, அதுக்காக அபிஷேகம் பண்ணப்படலை. உலக மனிதர்களை போல வாழ்றதுக்கு இல்லை. இது கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். இல்லைங்க எனக்கு இருக்கிறதே போதும், அப்படிப்பட்டவங்களுக்கு இது புரியாது. அளவற்ற ஒரு ஐஸ்வர்யம், இந்த தெய்வத்தை இந்த உலகத்துக்கு நான் வெளிப்படுத்தணும். ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமே விசுவாசிங்க. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தை திறந்து வெளிப்பட்ட நம்முடைய வெளிப்பாட்டின் அறிவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ராஜாவே, எங்கள் நிமித்தம் சிலுவிலே நீர் கர்த்தாவே தரித்திரமாக்கப்பட்டீர். இந்த பூமியில் நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டவர்களாய் இருக்கிற ராஜா, இந்த எக்கால சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கும்படி நீர் பேசி இருக்கிறீரே, இதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தெரிந்து கொள்கிறோம், எங்கள் காணி ஆட்சிக்கு நீர் வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த சுதந்திரமான அந்த வாழ்வுக்குள்ளாய் கடந்து போக நாங்கள் தீர்மானிக்கிற ராஜா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகட்டும். உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பலன் தருகிற தேவனாக இருக்கிறதே, எதற்காய் ஸ்தோத்திர ராஜா. ஆசீர்வதிக்கிறேன். எண்ணங்கள் சிந்தனைகள் விசாலப்படுகிறதே, எதற்காய் நன்றி.
தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. எல்லா விதமான சத்துருடைய கசப்பு வெறுப்புகளிலிருந்து ஒவ்வொரு வீட்டையும் விடுதலை பண்ணுகிறேன். செய்கிற தொழில பெருக்கமும் கையின் பிரயாசங்களிலே தேவரகமான மாற்றமும் புதிய எல்லைகளை பார்க்கும்படி நம்முடைய பிள்ளைகளை நீ நடத்தும்படி ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்கள் அற்புதங்கள் தேவனுடைய வெளிச்சத்தின் மூலமாய் உண்டாகிறதே அதற்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆண்டவரே புசித்து திருப்தியாய் இருக்கும்போது உமக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த தெய்வீக இருதயத்தை எங்களுக்கு தந்திரேதற்காய் நன்றி. தேசம் முழுசும் ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் நிரப்பப்படும்படியா எங்களை பயன்படுத்தும்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நல்ல பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்துகிறீர், அதற்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனை வலிகள் எல்லா வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. ராஜாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் உமக்கு பயப்படுகிற பயத்தில் நடத்தப்பட ஆசீர்வதிக்கிற ராஜா. குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்திருப்பதாக. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே சபையான பாதையில் நடத்துகிறீர், இதற்காய் நன்றி. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.